الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. சென்ற ஜும்மாவிலே மனித சமுதாயத்தில் அறிவாளிகள் யார், புத்திசாலிகள் யார் என்பதை முடிவு செய்யும் விஷயத்திலே மனிதர்களுடைய அளவுகோல்கள் என்னவாக இருந்தன, அல்லாஹு தஆலா புத்திசாலிகளுக்கு அறிவாளிகளுக்கென்று என்ன அளவுகோல்களை அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் என்பதை பற்றிய ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் நாம் பார்க்க செய்தோம். அதன் தொடராக இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகிலே படைத்திருக்கக்கூடிய கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே இந்த மனித சமுதாயத்தை அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், மிக சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான படைப்பு என்பதாகவும், ஹலீஃபா பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி என்பதாகவும் அல்லாஹ் எல்லா படைப்புகளுக்கு மத்தியில் மிக பெரும் வித்தியாசத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கினார். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அகல், அறிவு, சிந்தனா சக்தி என்ற இந்த பெரிய மாபெரும் பொக்கிஷம். இதன் காரணமாகத்தான் எல்லா படைப்புகளிலும் மனிதன் மேம்பட்டவனாக அல்லாஹு தஆலாவால் ஆக்கப்பட்டிருக்கின்றான். இந்த அகலை, சிந்தனையை அல்லாஹ் வேறு எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்க இல்லை, மலக்குகளுக்கும் கூட கொடுக்கவில்லை. மலக்குகள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்புகள் என்று பேசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அண்மையிலே சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மலக்குகளுக்கும் கூட அல்லாஹு தஆலா அகல், சிந்தனையை தரையில்லை, இந்த அறிவை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வே திருமறையில் கூறுவான், அல்லாஹு தஆலா சில பொருட்களை காட்டி மலக்குகளிடத்தில் கேட்கின்றான், இதன் பெயர் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதாக நாம் கேட்ட பொழுது மலக்குகள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த சக்தியும் இல்லை, சிந்தனையும் இல்லை, நீ துய்யவன், எதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாயோ, எந்த அறிவை நீ உடனே கொடுத்தாயோ அதை நாங்கள் அதை செயல்படுத்துவோம், மற்றபடி சிந்தித்து நாங்கள் சொல்லுவதற்கு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் எந்த வேலையை சொன்னானோ, ருக்குயிலோ சஜிதாவிலோ அரசை சுமந்தவர்களாகவோ அரசை சூழ வந்து கொண்டோ அல்லாஹ் இட்ட வேலையை செய்து கொண்டே இருப்பது அவர்களுடைய வேலை. மற்றபடி சிந்திப்பது, இவ்வளவு காலமாக நிற்குகின்றோமே, சுத்துகின்றோமே, சஜிதாவிலே கிடக்குகின்றோமே என்ற அந்த சிந்தனை அறிவெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்தான்.
இதன் காரணமாக இந்த மனித சமுதாயம் எல்லா படைப்புகளிலும் உயர்ந்த அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாக மிளர்கின்றது. இந்த அறிவின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலேயே உயர்வு தாழ்வையும் வைத்திருக்கின்றான். மனிதர்களிலே உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். குர்ஆனில் பார்த்தா பல வாசகங்கள் வரும். அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபு ஷிமால், வலதுசாரியினர் சொர்க்கவாதிகள், இடதுசாரியினர் நரகவாதிகள். அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபு ஷிமால். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்சனுல் தக்வீம், உயர்ந்த படைப்புங்கிறான். உயர்ந்த படைப்பாக இருப்பதும் மனிதர்கள் தான். அஸ்ஃபல சாஃபிலீன், தாழ்விலும் தாழ்வாக எல்லா படைப்புகளை விடவும் இழிநிலையில் உள்ளவர்களும் மனிதர்கள்தான். அப்போ மனிதர்களை வலது இடதுமாக ஆக்குவதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் எல்லாமே அல்லாஹு தஆலா இந்த அறிவை எப்படி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், எப்படி உபயோகித்து நடக்குகின்றார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் அலசி பார்த்துதான் இந்த உயர்வு தாழ்வை முடிவு செய்கின்றான். அந்த அடிப்படையிலே மனிதர்கள் இந்த அறிவால் உயர்ந்திருப்பதின் காரணமாக உயர்ந்தவர்களாக இருக்குகின்றார்கள். ஆனால் அந்த அறிவு வழங்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்று பார்த்தோமேயானால், அல்லாஹ் ஏன் இந்த மனிதர்களுக்கு அறிவு கொடுத்தான்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த அறிவை பயன்படுத்தி உன்னை உணர வேண்டும். நான் யார், எங்கிருந்து வந்தேன், இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, இதில் இயங்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட வஸ்துக்களெல்லாம் எதை சொல்லுகின்றன, இதை படைத்தவனெல்லாம் எந்த ஹாலிக் அல்லாஹ் அவன் யார் என்பதை சிந்தித்து அவனை தன்னுடைய மாபூதாக ரப்பாக ஆக்கி தான் அவனுடைய ஆபிதாக வழங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். சிந்தித்து உணர்ந்து இவன் சதாவும் தங்க வரவில்லை, உணர்ந்து அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அக்கலை கொடுத்துருக்கிறான். இந்த துன்யாவை பெருசாக கருதாமல் அல்லாஹ் படைத்த நோக்கம் ஆகிரத்தில் இவர்களுக்கு சிறப்பை தருவதற்காக வேண்டி சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் மனிதர்களிலே ஒரு சாரார் இந்த அக்கலை உலகத்துக்காக வேண்டியே பயன்படுத்துகின்றார்கள். அப்போ இந்த உலகத்தை பெறுவதுதான் நோக்கம். இந்த அறிவால் திறமையினால் சிந்தித்து இந்த உலகத்தினுடைய உயர்ந்த தர்ஜாக்கு நம்ம போயிடணும், உயர்ந்த எல்லையில் போய் உட்கார்ந்துடணும். எந்த அளவுக்கு இந்த அறிவை நம்ம பயன்படுத்தி உயர்ந்து உலகத்தை அப்படியே கையில் கொண்டாந்துடணும் என்பதற்காக வேண்டி என்று ஒவ்வொரு துறையினர்களும் அறிவை வைத்து தான் அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்கள் உயர்ந்த தர்ஜாவிற்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வாக்குறுதிகளை பொய்யாக கொடுப்பது, தங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக உயர்ந்து செல்வதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் போனாலும், எவ்வளவு கொலைகளை செய்தாலும், எத்தனை சமூகத்தில் அடாவடித்தனங்கள் புரிந்தாலும், எவ்வளவு சட்டங்களை வளைத்தாலும் நான் அறிவாக அந்த இடத்துக்கு நான் உட்கார்ந்துருக்கணும் என்பதாக இந்த அறிவை கொண்டு தான் செல்லுகின்றார்கள். மக்கள் அவர்களை பார்த்து சரியான ஆள், புத்திசாலி என்பதாக அவர்களை புகழவும் செய்கின்றார்கள். அதே போன்று வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் தங்களுடைய அந்த துறையில் முன்னேறிவிட வேண்டும், அதற்காக என்னவென்னவெல்லாம் அறிவை கொண்டு சோதிக்க யோசனை செய்யலாம், சிந்திக்கலாம் என்பதாக சிந்தித்து அந்த துறையிலே மேம்பட்டு வந்து விடுகின்றார்கள். அவர்களை பார்த்து உலகம் சொல்லுகின்றது, இவர்களெல்லாம் நல்ல சிந்தனையாளர்கள், அறிவு ஜீவிகள், அறிவாளிகள் என்பதாக சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்போ அறிவை இந்த உலகத்துடைய உயர்வுக்காக, உலக லாபத்திற்காக, உலகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களை பார்த்து இவர்களெல்லாம் அறிவாளிகள், அறிவுஜீவிகள் என்பதாக உலகம் சொல்லும் மனிதன் கிடைக்குகின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் அறிவாளிகள் அல்லங்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் அறிவாளிகள் அல்ல, இவர்கள் உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆகிரத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். வந்த இடத்திலே இப்படியே தங்கிவிடுவோம் என்பதாக நினைத்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். அவர்கள் நினைப்பதே போன்று நடக்கப் போவதும் இல்லை. எனவே அறிவாளிகள் யார்
என்பதை அல்லாஹு தஆலா உறுதி செய்வதற்கு அல்லாஹ் நபிமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் சொல்லி இதன் பிரகாரம் நடப்பீர்களேயானால், நேர்வழியில் செல்லுவீர்களேயானால் நீங்கள் அறிவாளிகள். அப்படி இல்லாமல் இந்த உலகின் பக்கம் சென்று விடுவீர்களேயானால் உங்களை போன்ற முட்டாள்கள் வேறு யாரும் இல்லை என்பதனை திருமறையிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுவான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹுப்பு துன்யா ரஅசு குல்லு ஹத்தியத்தின். ஹுப்பு துன்யா ரஅசு குல்லு ஹத்தியத்தின். இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவம் என்னவென்று சொன்னால் உலகாசை கொள்ளுதல். அப்போ உலகத்தை கட்டி ஆள வேண்டும், உலகத்தை நாம் அதில் பெரிய பேர் பெற வேண்டும், பிரபல்யமாக வேண்டும் என்று எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இறங்குகின்றான் அல்லவா, அந்த தன்மைதான் எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்றார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அறிவுலக மேதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது கூறுவார்கள், உத்லுபு துன்யா அலா கத்ரி மக்ஸதுக அலா கத்ரி மக்ஸுக ஃபீஹா. நீ உலகை தேடு, வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அப்போ உலகில் தான் வாழ்ந்தாக வேண்டும், மறுமைக்காக வேண்டி உலகில் தான் நன்மைகளை சம்பாதித்தாக வேண்டும், உலகில் தான் தொழுதாக வேண்டும், நோன்பு வைத்த எல்லா அமல்களும் இங்கே தான் செஞ்சாகணும், நீ செஞ்சு தான் ஆகணும். அதில் வாழ்வதற்கு உலகமும் தேவை, வியாபாரம் தேவை, உத்தியோகம் தேவை, எல்லாம் தேவை, விவசாயம் எல்லாம் தேவை. இவைகளை அல்லாஹும் ரசூலும் சொன்ன மாதிரி நீ செய்யணும். செய்தாலும் கூட எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் செய்யணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீ தேடு, உன் மீது கடமை இருக்குகின்றது. ஆனால் நான் 10 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்க இருக்குகின்றேன் என்பதற்காக வேண்டி அதுவே கதியாக, அதுவே தேவையாக, அதுதான் நோக்கமாக கருதி வாழ்ந்து விடாதீர்கள். அப்போ உலகில் வாழுங்கள், எதற்காக வாழுங்கள், எவ்வளவு காலம் நீங்கள் வாழ இருக்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு தேடுங்க போதும், அது உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி உத்லுபுல் ஆஹிரா, ஆகிரத்தை தேடுங்கள். அங்கு நீங்கள் எவ்வளவு காலம் தங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆகிரத்தை தேடுங்க. உலகத்தை தேடுங்க, எவ்வளோ தேடலாம், 60, 70, 80, 100 வயசுக்குள்ளே வாழ போகிறாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் தேடணும். இதுக்கு மேலேயும் நீங்கள் தலைமுறைக்கு நீங்கள் தேட வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது, படிக்க வைப்பது எல்லாம் உங்கள் கடமை. அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அவர்களுக்காக நீங்கள் ஆகிரத்தை சம்பாதிப்பதை விட்டுவிட்டு இந்த துன்யாவுடைய வாழ்வு மட்டுமே எனக்கு நோக்கம் என்பதாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஆகிரத்துக்கு அதிகமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் தங்குமிடம், தங்கும் காலம் அதிகம். அது ஆகிரத்துடைய காலம், தங்கும் காலம் அதிகம். அப்போ கொஞ்ச கால வாழ்க்கைக்கு இவ்வளவு 24 10 எனக்கு என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை தேடுவதற்கு எனக்கு 24 மணி நேரம்லாம் பத்தாது என்பதாக சொல்லக்கூடிய பெரும் பெரும் முதலைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் ஆகிரத் என்பது நீளமான காலம், முடிவற்ற காலம், ஊழி காலம் தங்க வேண்டிய அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், சொர்க்கத்துடைய பதவிகள் எவ்வளவு உங்களுக்கு உயர வேண்டுமோ அந்த அளவிற்கு நன்மைகளை நீங்கள் தேடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நிறைய நோன்பு வைங்க, தொழுகுங்க, மறுமை சிந்தனை கொண்டு வாழச் செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, பாவத்தையும் செய்து கொள்ளுங்கள். எப்படி செய்யுங்க, எந்த அளவுக்கு நரகத்துடைய அதாபை உங்களால் தாங்க முடியுமோ அந்த அளவு பாவம் செஞ்சுங்கிறாங்க. முடியுமா? நரகத்துடைய அதாபு ஒரு நொடி தாங்க முடியுமா? ஒரு வினாடி தாங்க முடியுமா? அப்போது சொல்லுவதை போன்று நுணுக்கமாக சொல்லுகின்றார்கள். உலகை தேடு, எவ்வளவு காலம் தங்க இருக்குகின்றாயோ அதற்கு தகுந்தார் போன்று, ஆகிரத்தை தேடு, எவ்வளவு காலம் தங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தார் போன்று, நன்மைகளை செய், சொர்க்கத்தில் தர்ஜாவை எவ்வளவுக்கு உனக்கு உயரமாக வேணுமோ செஞ்சிக்க. பாவத்தை செய்ய, நரகம் எவ்வளோ நாள் பொறுக்க முடியுமோ செஞ்சுக்க. வழி இல்லை, ஒரு நொடி கூட பொறுக்க முடியாது. அப்போ ஒரு சிறு பாவத்தை கூட செய்துவிடக்கூடாது என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துவார்கள். எனவே நல்லடியார்கள், இந்த அறிவை கொண்டு துன்யாதான் எனக்கு முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம், இதுதான் எனக்கு வேண்டும் என்பதாக அதில் முழுமையாக இறங்கி விடுவார்களே. ஆனால் அவர்களை குறித்து மார்க்கம்
உண்மையான முஃமினாக ஏற்றுக்கொள்ளாது அவர்களை அறிவாளிகள் என்பதாக சொல்லார், முட்டாள்கள் என்பதாகத்தான் சொல்லுவார். இன்றைக்கி இந்த அறிவை வைத்து தான் சில சமுதாயங்கள் தங்களை உயர்வாக கருதுகின்றார்கள். நாங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, மூளை வலிமை கொண்டவர்கள், எங்களுக்கு தான் மூளையே அதிகம் என்பதாக சொல்லி மனித சமுதாயத்தை அனைவர்களும் எங்களுக்கு கீழ்தான், தாழ்ந்தவர்கள் நீங்களெல்லாம் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் தங்களை பெரியவர்களாக தாங்களாகவே கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு சொகுசாக காலத்தை சம்பாத்தியம் இல்லாமல் அழகான முறையில் மக்களை வருடி வாழ்ந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். அறிவை தான் சொல்கிறான், நாங்களாம் மூளை வலிமை அதிகம் என்பதாக. முட்டாள்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அறிவியினர்கள் என்பதாக சொல்லப்படும். ஒரு கால் முஸ்லீம்களை அவர்கள் பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் சொல்லுவதுண்டு. நல்லடியார்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பொழைக்க தெரியாத ஆளுங்க, வியாபாரத்தை விட்டு தொழுகைக்கு ஓடுறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, சுவரெல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, நோன்பு பட்டி கிடக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ எல்லாம் சம்பாதிச்சு தர்மம் கொடுக்குறாங்க பாருங்கள் என்பதாக நல்லடியார்களை பார்த்து இவர்கள் அறிவில் பிறந்தவர்கள், குறுமதியாளர்கள் என்பதாக கிண்டலும் கூட செய்வார்கள். நல்லடியார்களை பார்த்து தன்னை அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி நல்லடியார்களை பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னது புதுசு அல்ல. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை போதிக்குகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுத்து ஒதுக்குகின்றது. ஒரு சில மக்கள் ஈமான் கொண்டவர்களையும் அவர்களை பைத்தியக்காரனுங்க என்பதாக, மூல வலிமை இல்லாதவங்க என்பதாக சொல்லி அவர்களை மக்களை திசை திருப்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபகாலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமை சேர்ந்த மக்கள் நபி நூஹ் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் சொன்னார்களாம், மா நராக இல்லா பஷரம் மிஸ்லுனா, நூஹே எங்களை மாதிரி மனுஷன்தான், நீ சாப்பிட்ற குடிக்கிற, நீ உனக்கு என்ன சிறப்பு இருக்குகின்றது, ஒமா நராக தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதியர், நீயும் சரி, யாரை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீயும் சரி, உன்னை சார்ந்த பின்பற்றாரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஆளுகளும் சரி கேவலப்பட்ட ஆளுவப்பா, உலகத்தை அனுபவிக்க தெரியாதவங்க, இந்த உலகத்துடைய எந்த ஆசையும் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் என்பதாக சொல்லி இந்த உலகத்தை அறிவு தெரியாமல் அது சரியான முறையில் அதை எடுத்து அனுபவிக்காமல் நீங்கள் இருப்பதனால நீங்கள் எல்லாம் மூளை பாதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னாங்க. யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட மக்களையும் பார்த்து அந்த குஃபார்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொன்னாங்களாம், எங்கள்கிட்ட இருக்கிற சிறப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நாங்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம், பெரிய வியாபாரிகளாக இருக்கிறோம், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறோம், அதிகமான காசு பணங்கள்கிட்ட குமிஞ்சு கிடக்குது, நாங்கள் தான் அறிவாளிங்க, நீங்கள் என்ன எல்லாம் முட்டாள்கள் என்பதாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் யாரை பார்த்து? நல்லடியார்களை பார்த்து. அப்போ அல்லாஹு தஆலா யாரை உயர்ந்தவர்கள்னு சொல்கிறான், அறிவாளின்னு சொல்கிறான்னாக்கா, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் வாழ்ந்து நிரந்தரமான வாழ்க்கைக்கான சாதனங்களை தயார் செய்பவர்களை அல்லாஹ் அறிவாளிகள் அப்படிங்கிறான். இந்த உலகம்தான் எனக்கு என்பதாக இறுதி மூச்சு வரைக்கும் உலகத்தையே தேடி 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 சேர்த்து வைத்துவிட்டு செல்லுகின்றார்கள் அல்லவா, அவர்கள் அறிவினர்கள், நரகத்திற்கென்று சேர்த்தவர்கள் நரகவாதிகள் என்பதாக. இந்த பொருள் என்னை காப்பாற்றும், நான் எந்த வியாதி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இவ்வளோ செல்வங்கள் கொட்டி கிடக்குகின்றது, எப்படி வந்தாலும் நான் தப்பிச்சுக்குவேன் என்று எண்ணி எண்ணி வாழ்ந்தார்கள்ங்கிற மாதிரியும் குர்ஆன் ஆயத்துகளில் பார்க்க முடியும். அப்போது இந்த மறுமை சிந்தனை கொண்டவர்கள் தான் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள். இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்காக யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பான வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னால், அறிவாளிகள் சொல்லும் பொழுது உலுல் அல்பாபுங்கிற வார்த்தையை சொன்னான். குர்ஆனில் 16 இடத்துல வருது உலுல் அல்பாப், அறிவாளிகள் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல் கையீஸ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? அல் கையீசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு
10 மண்ணா அளவுதான் முடியுது. முட்டாள்கள் யாருன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்டவங்க மனம் விரும்பப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு எல்லாம் பார்த்துக்குவான். எல்லாம் ஒருத்தன் பார்க்குறான், புதா தேக்கலப்போ எல்லாம் தேக்தானி அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுடுவார். எல்லாம் மேலே பழிய போட்டுருது, எல்லாம் தான் செய்ய வைக்கிறான் என்பதாக சொல்லி. அப்போ அறிவாளிகள் யார்? அல் கையு சுமன் தான நஃப்ஸஹு அமிலமா பஅதல் மௌத். தன்னை உணர்ந்தவன், நான் யார், எங்கேருந்து வந்தேன், என்னுடைய அசல் என்ன, எனக்கு முந்தைய நான் எவ்வளோ காலத்துக்கு முன்னே எங்கே இருந்தேன், இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நான் எங்கே போக போகிறேன், இந்த சிந்தனையெல்லாம் செய்து மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாக நாயகம் அல் கைஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எப்போ சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் எழுதுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஜுஅரானா என்னும் இடத்தில் தங்கியிருக்கிறாங்க. அது மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் உண்டான ஒரு இடம். அது ஜுஅரானா என்று சொல்லக்கூடிய இடம் சஹாபாக்களோடு. அப்போ தங்கி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கிறாங்க? நான் இன்றைய இரவிலே உரீத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிஹி, இந்த இரவில் நான் அறிவுறுத்தப்பட்டேன். ஃபைன் அலா ரஅசி மிஅத்தி சனத்தி மின்ஹா லா யப்கா மன் ஹுவ அலா லஹரில் அர்லி அஹதா. ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது இந்த பூமியின் மேல் பரப்பில் வாழக்கூடிய யாருமே உயிராக இருக்க மாட்டார்கள். உள்ள செய்தி தானே. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்க போவதில்லை. அப்போது நாம் கட்டிய வீடு, நாம் வைத்திருந்த வியாபாரங்கள், கடைகள், நாம் வாங்கி வைத்த சொத்துகள் எல்லாம் அப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தன் ஏன் இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். என் வீடும்மா, ஏன் சொத்தும்மா, ஏன் நிலம் அப்படிம்பான். எப்போ 100 வருஷம் கழிச்சிட்டாக்கா? இப்போ நம்ம ஆடுறோம் இல்லையா, என் வீடு ஏன் வேணுமான என்னுடைய சொத்து சுகம்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க போகிறதில்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ பெருமானார்கள் 100 வருடம் என்பதாக சொன்னாங்க. ஒரு வார்த்தை அந்த ஹதீஸில் வரும் பொழுது அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானாருடைய அந்த 100 என்கிற வார்த்தையை மெய்ப்படுத்தும் முகமாக இது ஹிஜ்ரி 10ஆம் வருஷம் சொல்லப்பட்ட வார்த்தை. இது அந்த ஜுஹரானாங்கிற இடத்துல இதை சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் ஹயாத்தாக இருக்க மாட்டாங்க. இந்த பூமியில் இந்த சொத்துக்கள் எல்லாம் வேறு யாரோ வச்சுருப்பாங்க. உங்கள் சொத்துக்கு தேர்ந்ததெல்லாம் உரிமையாளர்களாக வேறு யாரோ இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபி பேர் அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, ஒரு வினவு தெரிஞ்ச பிள்ளையாக இருக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய தொடரில் வருது. சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்கிறாங்க பெருமானார் அவர்கள். எனவே இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க போகிறதில்ல. அவ்வளோ காலத்துக்கும் பரம்பரைக்காக நீங்கள் தேடி வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. இது உங்களுக்கு புண்ணியப்பட போகிறதும் இல்லை. தேவையானதை சம்பாதிக்க, மற்றபடி நேரங்களையெல்லாம் அமலில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். அவன் தான் அறிவாளின்னு சொல்லும் பொழுது அந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அபு துஃபைல் உட்காந்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த சபைக்கு ஒரு மூதாட்டி வருகின்றார்கள். அந்த சபைக்கு ஒரு மூதாட்டி வயதான அம்மா வராங்க. அவர்களை பார்த்த மாத்திரத்தில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தங்களுடைய இந்த மேலே போத்திக்கிறாங்க இல்லையா, ரிதா என்று சொல்லக்கூடிய மேல் அந்த அங்கே ஆடையை எடுத்து விரித்து அவர்களை அமரச் செய்கின்றார்கள். இந்த சபையில் கண்ணியப்படுத்துகிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த அம்மா யார், வயசான மூதாட்டி, இவ்வளவு கண்ணியமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ரிதாவிலே உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு என்று சொன்ன பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை தான் கேட்குறாரு. அபூ துஃபைல் விசாரிக்கிறாரு, மன் ஹாதிஹில் அஜூஸா, இந்த வயசான அம்மா யார் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறைத்து அந்த சஹாபியை அந்த பெண்மணியை பார்த்து சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. மற்ற சஹாபிகள் சொன்னாங்களாம், அவங்க தான் பெருமானார் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன பிள்ளையில் பால் ஊட்டினாங்க இல்லையா, எடுத்துகிட்டு போய் அந்த ஹலீமா அம்மா அவங்க தான் என்பதாக சொன்னதை அந்த ஹதீஸோடு சேர்த்து வருகின்றது. அப்போ இதில் என்ன செய்தி என்றால், நாயகம் பெருமானார் சொன்னாங்க அல்லவா, 100 வருஷம் வரைக்கும் தான், 100 வருஷத்துக்கு மேலே யாருமே இப்போ வாழ்கிறவங்க அப்போ வாழ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சஹாபி அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், சஹாபாக்களை பார்த்தவர்களிலேயே கடைசி சஹாபி.
நீண்ட காலம் வாழ்ந்து கடைசியாக இறந்து போனவங்க யாருன்னு கேட்டால் அவங்க தான். 100வது ஆண்டு ஹிஜ்ரி 100ல் மூத்தா போகிறாங்களாம். ஹிஜ்ரி 10 சொல்லப்பட்டது இந்த செய்தியை. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா இல்லையா, அந்த 100வது ஆண்டிலே ஹிஜ்ரி 100லே வஃபாத்தாகின்றார்கள் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் கடைசி சஹாபி என்பதாக அவர்களுக்கு அப்புறம் சஹாபாக்கள் என்ற அந்த அந்தஸ்துள்ளவங்க யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க அவங்க தான். அப்போ உலகத்தில் எவ்வளவு காலம் தங்க இருக்குகின்றாயோ அவ்வளவு காலத்துக்கு சேர்த்தா போதும். ஆகிரத்தில் தங்க வேண்டிய காலம், கபரிலே தங்க வேண்டிய காலம் எல்லையற்ற காலங்கள். அவ்வளவு காலத்துக்கு சேர்த்தாக வேண்டும் என்ற சிந்தனையில்தான் வாழ்ந்த நல்லடியார்கள் நபிமார்கள் எல்லோரும் இந்த உலகத்துடைய எல்லா சிறப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த உலகை விரும்பவே இல்லை. குர்ஆனில் ஒரு சூரா எல்லாருக்கும் தெரியும், சூரிய யூசுஃப். அந்த சூறாவை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ் அப்படிங்கிறான். சிறந்த சரிதை, அழகிய சரிதைன்னு சொல்கிறான். அந்த சரிதையை அல்லாஹ் ஒரு சரித்திரத்தை முழுசாக முடிச்சிடுறான். சிறப்பான சூறா அது. நல்ல மனிதர்களுக்கு அறிவூட்டக்கூடிய செய்தி. அல்லாஹு தஆலா நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், மனிதர்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது என்ற முக்கியமான கருத்து. அவன் ஏழையை பணக்காரர்களாக ஆக்குவான், பணக்காரர்களை ஏழை ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நல்ல செய்திகளை கொண்ட சிறந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த சரித்திரத்திற்கு அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரிதை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்க்கையிலே பல சிறப்புகளை வழங்கினான். அழகுன்னு சொன்னால் அவ்வளவு அழகு. அவர்கள் அந்த அழகை பறித்து குர்ஆனில் வருது. அவர்களை பார்த்து கொண்டு அப்போ ஆப்பிள் அறுக்கும் பொழுது விரலை அறுத்துக்கிறாங்க, யாருக்கும் ரத்தம் ஓடுது தெரியல, அவ்வளவு அழகு குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய அழகிய இல்மை கொடுத்துருந்தான், அறிவு ஞானத்தை கொடுத்துருந்தான், நபித்துவத்தை கொடுத்துருந்தான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மிக பிரமாண்டமான ஆட்சி. மிஸ்ருடைய ஆட்சி என்பது அந்த காலத்திலே இந்த உலகத்தினுடைய வல்லரசு ஆட்சி. அது எகிப்துடைய ஆட்சி என்பது வல்லரசுடைய ஆட்சி, பெரிய ஆட்சி அதிகாரம், மாமன்னர், எல்லா சிறப்புகளும் இருக்குகின்றது. நபியாக இருக்கிறாங்க, மன்னராக இருக்கிறாங்க, கசானாக்கள்லாம் நிறைஞ்சு இருக்குது, எல்லா நாடுகளுக்கும் பொருள்களை அள்ளி வழங்குகின்றார்கள், எல்லாம் செய்கிறாங்க. அவங்க கடைசியில் ஒரு துவா ஒன்று கேட்டாங்க பாருங்கள். அது சூராவுடைய இறுதியில் வரும். எனக்கு எல்லாம் கொடுத்த ரப்பே, எனக்கு எல்லா சிறப்புகளையும் நீ தந்தாய், இதுவெல்லாம் எனக்கு சிறப்பே அல்ல. ஆட்சி எனக்கு பெருசு இல்லை, எனக்கு அழகு பெருசு இல்லை, இந்த எல்லாம் பெருசு இல்லை. இந்த சிறப்பை விடவும் நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் இதைத்தான் கேட்குகின்றேன் என்பதாக அவர்கள் கேட்ட துஆவையும் அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் சொல்கிறாங்க, ரப்பி யா அல்லாஹ் கத் ஆதைத்தனி மினல் முல்கி, எனக்கு சிறந்த அரசாட்சியை கொடுத்தாய், என்னை மன்னன் ஆக்கினாய், அரசனாக ஆக்கினாய். அது மட்டுமில்லை, வல்லம் தனி மின் தவீரில் அஹாதீசி, அப்போது கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய சிறந்த அறிவு ஞானத்தை எனக்கு நீ தந்தாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லால், வானங்களையும் பூமியையும் படைத்தாளக்கூடிய ரப்பே, உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் நீதான் அதிபதி. உலகத்தை தருவதும் உன் கையில் தான் இருக்குகின்றது, ஆகிரத்தில் சிறப்பை தருவதும் உன் கையில் தான் இருக்குகின்றது. இந்த உலகத்தில் உண்டான எல்லா சிறப்பையும் எனக்கு நீ கொடுத்துட்ட, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை கொண்டு நான் திருப்தி உறமாட்டேன், எனக்கு மேல் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும். என்ன சொல்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை ஒரு முஸ்லீமாக நீ மௌத்தாக்கி நல்லடியார்களோடு என்னை கொண்டு சொர்க்கத்தில் நீ சேர்த்துரு, அவர்களோடு என்னை சேர்த்து வை, அதை கொடுத்தால் எனக்கு போதும். அந்த ஒரு தர்ஜாவுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய எந்த தர்ஜாவும் எனக்கு பெருசல்ல என்பதாக துவா கேட்டதை அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்லி காட்டுவான். அப்போ என்ன விளங்க வேண்டும், அறிவாளிகள் என்பது புத்திசாலிகள் என்று சொன்னால் மனிதர்களுடைய பார்வையில் இந்த உலகத்தில் பெரிய காசு போனோம், பட்டம் பதவி எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிறது தான் அவனும் நல்ல புத்திசாலிங்கப்பா, நல்ல அறிவாளிங்க, நல்ல மைண்டு எல்லாம் சொல்கிறோமா இல்லையா. அவர்கள் அல்ல, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் வாழ்ந்து
நீளமான வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்தி நன்மைகளை சேர்த்து இந்த துனியாவை தேவையான அளவிற்கு எடுத்து தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள் அல்லவா, அவர்கள்தான் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் சொல்லுகின்றது, ஹதீஸும் கூறுகின்றது. அப்பேற்பட்ட நல்லடியார்களிலே, அறிவாளிகளிலே அல்லாஹ் நம்மையும் ஆக்கி ஈமானோடு மரணிக்க செய்து நல்லடியார்களோடு சேர்ந்து மறுமையில் இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.